இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 3000-4000 ஏக்கர் தோட்டம், எல்லா சொத்துக்களையும் எல்லா வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டவன். இன்றைக்கு உசலம்பட்டியிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலிட்டவன் அவன். 22 வயதிலே சொந்த சொத்தை வித்து கொண்டு வந்து 5 லட்சம் முன்பணம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையா தேவர் கையாலே. அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தவன் எங்கள் தாத்தா மூக்கையா தேவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். அதுதான் இன்று தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இனி கிடைக்க போறது இல்லை. மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி போராடி ஆரே மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை. ஆனாலும் என் மக்கள் அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். பாவம் இந்த மக்கள், எவனாவது ஒருவன் வந்து அன்பாக 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் என் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறோம். ஏனென்றால் ஓசோ சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்காக நாளாக கருது என்று. நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்கிறோம். என்றாவது ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம். இல்லை என்றால் எங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, இங்கே தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கு. என்னுடைய கடவுச்சீட்டு 14 ஆண்டுகளாக ஏன் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றம் கொடு என்று சொன்ன பிறகும் ஏன் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது? காரணம் என்ன? நாங்கள் தமிழர்கள், நான் தமிழன். ஈழத் தாயகத்தில் நம் மக்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? இந்த மொழியை பேசியதால். பிஞ்சு குழந்தைகள் கரிக்கட்டாக விழுந்தார்களே, நாம் என்ன மொழி பேசுவோம் என்று தெரியாத பிறந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்தார்களே. காரணம் என்ன? இந்த இனத்தில் பிறந்ததால். அதனாலேயே இங்கு இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே என் மக்கள் இந்த மண்ணிலே அளப்பரிய துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி சுமக்கிறார்கள். தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். இன்னொரு நிலையத்திலே தமிழன் என்றால் ஒரு சோதனை, இஸ்லாமியன் என்றால் ஒரு சோதனை. இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நான் அனுபவித்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன். விடுதலை என்ற சொல்லிற்கு யாருக்கு பொருள் புரியும்? அடிமை நிலையில் இருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு மகனுக்குத்தான் விடுதலை, சுதந்திரம் என்ற சொல்லின் பொருள் புரியும். அதனால் தான் 4 நூற்றாண்டுகளாக சிறை கொட்டடியிலே வாடுகிற என் உயிர் இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலைக்காக விடுதலை செய் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அவர்கள் செய்யவில்லை என்றால், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம்.